அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்குரியவர்களே, அகில இந்திய முஸ்லிம் ஜமாத் என்கின்ற ஒரு அமைப்பினுடைய தேசிய தலைவராக நேற்றைய தினம் ஒருவர் உருவெடுத்திருக்கிறார். அவர் பேசிய பேச்சில் ஒரு செய்தி புதிய தலைமுறையிலே தொடர்ந்து ஒளிபரப்பப்பட்டது. விஜய் அவர்களுடைய கட்சியிலோ அல்லது முஸ்லிம்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிக்கு விஜயை நீங்கள் அழைத்து விடாதீர்கள் என்கின்ற அறிவுரையை அகில இந்திய முஸ்லிம் ஜமாத்தினுடைய தலைவராக ஒருவர் திடீரென்று தோன்றி இஸ்லாமிய சமூகத்திற்கு வழிகாட்டுகிற இந்த நிகழ்வு மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்கிறது. ஏனென்றால் முஸ்லிம்களுக்கென்று நல்ல ஒரு அரசியல் புரிதலையும் நல்ல ஒரு அதிகாரத்தை நோக்கிய பயணத்தையும் இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டுகிறது. அதை நடைமுறைப்படுத்துகின்ற முயற்சியில் இருக்கிற அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களையும் கட்சிகளையும் ஒடுக்க வேண்டும், அதை தடுத்து நிறுத்த வேண்டும். இஸ்லாமிய சமூகம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அரசியலில் அதிகாரத்தில் எழுச்சியை பெற்றுவிடக் கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருக்கிற பாஜகவினுடைய RSSனுடைய ஒரு ஆதரவாளராக இருக்கிற பெயர் தாங்கியாக இருக்கிற அகில இந்திய முஸ்லிம் ஜமாத்தினுடைய தலைவர் என்று ஒரு எந்த ஒரு மாநிலத்திலும் எந்த ஒரு ஜமாத்தாலும் அங்கீகரிக்கப்படாத ஒருவர் ஒரு பெயரை அடையாளப்படுத்தி கொண்டு பிஜேபியினுடைய முழுக்க ஆதரவாளராக கடந்த பல ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர் இஸ்லாமிய உடை அணிந்திருப்பதாலே அவர் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய பிரதிநிதியை போன்ற ஒரு அடையாளத்தை புதிய தலைமுறையிலே ஒளிபரப்பு செய்வது என்பது மிகப்பெரிய ஆபத்தானது. ஆக விஜய் அவர்கள் புதிதாக ஒரு கட்சியை துவங்கி இருக்கிறார்கள். அதன்படி அந்த கட்சியிலே அவர்கள் கொள்கையை வடிவமைத்திருக்கிறார்கள். அந்த கொள்கையை தாங்கி மக்கள் மன்றத்திலே கொண்டு வந்து தங்களுடைய கொள்கைகளை பரப்பி அதன் வழியாக மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதன் பின்னால் அதிகாரத்தை நோக்கி விஜய் அவர்கள் பயணிக்கிற பயணப்பாடு என்று இனியும் நீண்ட தூரம் இருக்கிறது. தமிழகத்திலே திரைத்துறையில் இருந்து வந்த பல நடிகர்கள் தமிழகத்தை ஆண்டு இருக்கிறார்கள். எம்ஜிஆரிலே துவங்கி அம்மையார் ஜெயலலிதா அவர்களிலே துவங்கி பலரும் தமிழகத்தினுடைய அதிகார மட்டத்திலே திரைத்துறையில் இருந்திருக்கிறார்கள். திரைத்துறையிலே எப்படி நடித்தார்களோ அதே போன்று இருந்தார்கள் நாம் சொல்ல முடியுமா? முடியாது. ஆக இப்பொழுது விஜயின் பக்கம் நீங்கள் சென்று விடாதீர்கள் என்று சொல்லுகின்ற அந்த நபரினுடைய நிலைப்பாடு என்பது முழுக்க சுயநலமானது. சமூகத்தை தேவையில்லாத குழப்பத்திற்கு ஆளாக்குவது, சமூகத்தை தேவையில்லாத ஒரு விமர்சனத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. அந்த காரியத்தை புதிய தலைமுறை இவ்வளவு மெனக்கிட்டு ஒளிபரப்பு செய்வது என்பது ஆகுமானதல்ல, அது வரவேற்கத்தக்கதல்ல. நான் ஒரு உதாரணத்திற்கு சொல்லுகிறேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இஸ்லாமிய சமூகத்தினுடைய எழுச்சியாக இருக்கிற மார்க்க அறிஞர்கள் தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக நடத்தினார்கள். அந்த போராட்டத்தை புதிய தலைமுறை ஒளிபரப்பு செய்ததா? இல்லை. ஆக ஒரு சுயநலத்தோடு ஒருவர் வெளியிடுகிற இந்த செய்தியை இவ்வளவு தூரம் பிளாஸ் நியூஸாக வெளியிடுவதற்கான, அதை கொண்டு வருவதற்கான தேவை எங்கிருந்து புதிய தலைமுறைக்கு வந்தது என்கின்ற கேள்வி எழுகிறது.